ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இட்லி தோசை இடியப்பம் இதே இருக்குது நைட்டு டின்னருக்கு. இன்றைக்கி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஆலு பரோட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்காக உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம், நார்மலாக உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மசித்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகுத்தூளும் மல்லி இலையும் போட்டு நல்லா மசிச்சிடணும். அதில் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாத நம்ம சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி தேய்க்கும் போது கொஞ்சம் பிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் நிறையா சப்பாத்தி மாவு எடுத்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப சின்னமாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மெதுவாக தேய்ச்சி எடுக்கணும். இதுக்கு நெய் ஊற்றி போட்டாலும் நல்லாயிருக்கும், பட்டர் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பட்டர் போட்டு தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. 2 சைடு திருப்பி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ஊறுகாய், தயிர் இது வச்சு